பரோட்டா கடையில் சண்டை போடுவது, பியூட்டி பார்லரில் சண்டை போடுவதுதான் திராவிட மாடல் அரசா என தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் பள்ளிகளில் போதை பழக்க வழக்கம் அதிகரித்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். நேற்றைய தினம் சென்னையில் கிண்டியில் இருக்கின்ற அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் மருத்துவர் திரு பாலாஜி அவர்கள் அங்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளியின் மகனால் மிக மோசமாக தாக்கப்பட்டு இருக்கிறார். அதாவது ஊடகங்களின் தகவல் படி அவர் வீட்டிலேயே இவரை கொல்லணும்னு ஆயுதத்தோடு போனார் அப்படின்னு பல செய்திகள் வந்து கொண்டு இருக்கு. அதாவது டாக்டர்கள் மீது தாக்குதல்ங்கிறது அதுவும் திராவிடியன் ஸ்டாக் மாடலா அப்படின்னு தெரில. ஏன்னா திருவாரூரில் காரு பார்க் பண்ணுற இடத்துல அந்த பார்க்கிங் பிளேஸை குத்த எடுத்திருக்கிற திமுக காரர் டாக்டரை தாக்கியிருக்கார். இவங்க பரோட்டா கடைக்கு போனாலும் காசு கொடுக்க மாட்டானுங்க, அவங்கள தாக்குவாங்க. என்ன திராவிடியன் ஸ்டாக்னா அப்படி தான், பியூட்டி பார்லரில் போய் தகராறு பண்ணுறது அந்த மாதிரி. இன்றைக்கி ஏன் இந்த நிலைமை? 3 ஆண்டுகளாக திரு M.K. ஸ்டாலின் அவர்கள் சீஃப் மினிஸ்டர் ஆனதிலிருந்து தமிழகத்தில் போதை புழக்கம், நம்ம குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் பையை சர்ச் பண்ணணும்னு பெற்றோர் நினைக்கிற மாதிரி. ஏன்னா அதில் ஏதாவது பொட்டலம் இருக்குமோ. ஆக ஒரு சமூக ஒழுக்கம் கெட்ட சமுதாயத்தை இந்த திராவிடியன் ஸ்டாக் அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறது.